மா, தூக்கத்துல எனக்கே தெரியாம சொல்லிருப்போமா. அவ உன் மனசுல இல்லாம எப்படி அவன் நினைப்பு உனக்கு தூக்கத்துல வரும்? நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டியாடா? இன்னும் அவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க மேல சத்தியமா இல்லமா. நான் சொல்றத நம்புவா. முதல்ல அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் சிந்தாமணிகிட்ட சொல்லி உனக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன். அந்த பணத்தை உன் மூஞ்சில தூக்கி வீசி எறி. இனிமே உன்னை பார்க்கவோ உன் கடை பக்கமோ அவ வரவே கூடாது. இத தெளிவா சொல்லிடு அவகிட்ட. நீங்க என்ன தூங்கலையா? நீ கட்டில விட்டு இறங்கி போகும்போதே நான் முடிச்சிட்டேன். அங்க போய் நீ மனோஜ் ரூமுக்கு வெளியே நிக்கிறதையும் பார்த்தேன். அங்க இருந்து நீ திரும்ப ஓடி வந்ததையும் பார்த்தேன். உனக்கு அப்புறமா அம்மா மனோஜ் ரூம் விட்டு வெளில வரதையும் பார்த்தேன். சரி, அம்மாவும் மனோஜும் என்ன சதி திட்டம் போட்டுட்டாங்க? அது வந்து முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஏடாளமா பண்ண போறான்னு. நான் சொல்லு. அந்த அம்மா கொடுக்குற தைரியம் தானா? அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான ஆளுங்க. அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கினா பின்னாடி ஏதாவது பிரச்சனை தான் வரும். எனக்கு புரியுது. ஆனா நம்ம இப்ப எதையுமே அம்மாட்ட போய் கேட்க முடியாது. கேட்டாலும் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப என்னங்க பண்றது? அந்த சிந்தாமணியால அத்தைக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. கரெக்ட் தான். நீங்க கடைக்குள்ள வரக்கூடாது. ஏன்? ஆமா, வெளியில போங்க. என்ன திமிரா? நீங்க எல்லாம் இங்க வேலை செய்யறவங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் இந்த கடையோட ஓனர். இந்த கடையோட ஓனர் மனோஜ் தாத்தா. நான் அவரோட வைஃப். அதான் டைவர்ஸ் ஆக போகுது. இன்னும் ஆகலல்ல? அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். மனோஜ் ப்ரோ உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்ல. இது எங்க பாஸோட ஆர்டர். எங்களால உங்களை உள்ள அலோவ் பண்ணவே முடியாது. ஓ, ஆர்டர் வேற போட்டிருக்காரா? உங்க பாஸ் இந்த கடைக்கு என்ன பண்ணாரு? நான் தான் இந்த கடைக்காக பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். உங்க பாஸ் தானே என்ன ஆர்டர் வந்துச்சு? இந்த கடையே என்னாலதான் ரன் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? பாஸ் உங்க மூலியமா அந்த பிசினஸ் வேணாம்னு சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க கிளம்புங்க. பாஸ் பார்த்தா எங்களை திட்டுவாரு. ஏய், நீ யாரடி என்ன போன்னு சொல்றதுக்கு? அவர் வேணாம்னு சொல்லிட்டா கிளைண்ட் சும்மா இருப்பாங்களா? அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். சொல்லுங்க, நான் மனோஜ் கிட்டே பேசிக்கிட்டேன். வேண்டாம், சொல்ல கேளுங்க மேடம். வேண்டாம் ரோஹிணி, பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களை இங்க பேன் பண்ணிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா வெளில போயிடுங்க. ஏய், என்னம்மா பண்ற? கடைக்கு வந்து என்ன நீங்க ஹராஸ் பண்றீங்கல்ல, அத வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எது ஹராஸா? நான் எதுவும் பண்ணலையே. இந்த வீடியோ நான் போலீஸ்க்கு அனுப்புறேன். அவங்க முடிவு பண்ணுவாங்க இது ஹராஸ்மெண்டா இல்லையா அப்படின்னு.